Dudes, after a long gap, the day starts with a mini vlog. ஆமாம் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் விலாக் போட்டு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா? சிம்பிளான ட்ரெஸ்ஸில் எங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கவும் ரீல்ஸ் எடுக்கவும் போயிட்டுருக்கோம். அந்த சாக்கில் நானும் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்படி விலாக் எடுத்து. இப்போ வந்து சோலோ விலாக், எவனும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஒரு தெரியுதா நம்ம பசங்க தான். ஹாஸ்டலுக்குள்ளே நாங்கள் வீடியோ ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அவர் தான் அந்த விலாகோட டைரக்டர் மாதிரி பேசிட்டு போறாரு. அந்த கருப்பு சட்டை அந்த பரர்ல இன்னும் ஸ்பாட்டே சூஸ் பண்ணலை. என்னை எங்கேயோ கூட்டி போகிறாங்க. நான் என்னடா இப்படி நடந்துட்டு போயிட்டே இருக்கேன், எங்கடா போகிறாங்கன்ட்டு. அவங்க கணக்கிலே கிடையாது. நான் ஜஸ்ட்டு கேமராமேனாகவும் எனக்கு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம் சொல்லியிருக்கேன். எடுத்து கொடுப்பானுங்க, எடுப்போம். வெயிட் கைஸ், ஆக்சுவலி இதுதான் எங்களோட கிரவுண்டு. இது வந்து ஹேண்ட்பாலு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வாலிபாலு. இங்கே தான் ஒரு நேரம் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து உட்காந்துருப்போம். அப்புறம் இன்டோர் கேம்ஸ் இருக்குது. இப்போலாம் போகிறதே இல்லை. வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தேன். போல் ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக போவேன் திருப்பி ஒரு நாள். இந்த எங்கள் பேஸ்கெட் பால் கிரவுண்டு சரியா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வெயிட், நான் பிரசாந்த், என் பக்கத்து ரூமு. ஆனால் என் ரூமில் வந்து 2 பேர் இருக்காங்க, அவங்க வரல. இது வந்து என் பக்கத்து ரூமு, பேர் பிரசாந்த். எந்த ஊர் ராணி? திருச்சி. திருச்சி. இவன் ராஜபாளையம், இவன் திருச்சி. இன்னும் 4 பேர் போகிறாங்க, அதில் ஒருத்தன் வரமாட்டான். பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவன் வந்து கதிர்வேல், என்னோட கிளாஸ்மேட்டு. ஆமாம், இவனும் திருச்சி தான். இவன் வந்து என்னோட பக்கத்து, இவன் பாண்டிதுரை, நீ தேனி. இவன் தேனி. இவனும் என் பக்கத்து ரூமே என்னோட கிளாஸ்மேட்டு. கதிர்வேலும் என்னோட கிளாஸ்மேட்டு, பக்கத்து ரூமு தான். இவன் வந்து சதீஷ், புதுக்கோட்டைக்காரன். இவனே என் கிளாஸ்மேட்டு, பக்கத்து ரூமு. இந்த 3 பேருமே ஒரே ரூமு தான். கதிர், பாண்டிதுரை, சதீஷ் 3 பேர் ஒரே ரூமு. அப்புறம் ஜீவா தான் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவ்வளோ உள்ளே வர்றது. இவன் வந்து ஜீவா என்னோட ஹாஸ்டல் மேட்டு. கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோர் இருவேன், நான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. அப்புறம் நீ எந்த ஊர்? அப்புறம் திண்டுக்கல். இவன் வந்து திண்டுக்கல். இங்கேருந்து ஒரு கரூர்லேருந்து ஒரு 2.5 or 3 hour ஆகும், அவ்வளோதான். போயிட்டு வந்திருக்கலாம். அவன் வந்து ஹாஸ்டல் சூஸ் பண்ணிட்டான். இவங்க எங்கேயோ போகிறாங்க. இங்கே பார்த்தா கிரிக்கெட் கிரவுண்டு. இங்கே வந்திருக்கானுங்க. இப்போ இது வந்து ஆமாம், இங்கே வந்து எங்கள் காலேஜோட எஸ்பிஎல். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ப்ரீமியர் லீக் நடக்கும். ஐபிஎல் மாதிரி இங்கே வந்து எஸ்பிஎல் நடக்கும். அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வழியாக ஸ்பாட்டை சூஸ் பண்ணிடுச்சு. அதான் எங்கள் இண்டோர் ஸ்டேடியம் உள்ளே இருக்கும். பேட்மிண்டன், ஸ்னூக்கர் எல்லாமே இருக்கும் உள்ள. எடுத்துட்டீங்களா? தெரியுது அவங்களுக்கு? அவ்வளோதான். ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் ஒரு 6 மணி வரைக்கும் ஓடும். 2 மணி நேரம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நான் அந்த அலுமை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு. வந்து 1/2 மணி நேரம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் ஹாஸ்டலில் டீ வந்துடும். நான் சஷ்டி விரதம், காலையிலேருந்து சாப்பிடல. இன்னைக்கு கூட 5ஆவது நாள், நாளைக்கு 6ஆவது நாள் முடிய போகுது. வாங்கடா டீ குடிக்க போனால் வர மாட்டேங்கிறாங்க. நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கானுங்க. வருங்க, போர்ட்ரேட் எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு போட்டுக்கிட்டு நான் எடுத்துட்டேன். அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துட்டேன். முடியல, அதனால உட்காந்துருக்காங்க. சீக்கிரம்டா, நேரம் எடுத்து முடிக்கிறேன் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ கன்ஃபார்ம் 6 ஆக்கிடுவாங்க. 10 தான் போகணும். நான் டேரெக்டாக வரதான் தான் இன்னைக்கு. ஒரு நிமிஷம் வருங்க, நான் என்னென்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு நான் கம்மிங் வீடியோஸில் காட்டுறேன். பாருங்க, வந்து 1 hour ஆனாலும் போக மாட்டேன்னு. மணி கரெக்டாக 5:05. என்ன வரலையே பாருங்க. சூப்பரா இருக்கு. இன்னும் இப்பதான் போட்டோ முடிஞ்சிருக்கு. இன்னும் ரீல்ஸ் எடுக்கணும். அதை நான் எடுக்க விட மாட்டேன். வேற நமக்கு முக்கியம் கிடையாது. என்ன வர மாட்டேங்க. திரும்ப ஃபார்ம் பண்ணுங்க. என்ன திரும்ப ஃபார்ம் பண்றது? நீ தான் ஒல்ட்டி விட்டு
இதை போட்டு எடுத்த ஃபோட்டோவை எடுத்தப்போ எத்தனை வாட்டி, அதாவது ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா இருக்கான்ட்டு, எடுத்ததுக்கப்புறம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் தப்பு கிடையாது. எடுத்துட்டு இன்னும் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. நானும் வாங்கடா அடுத்த ஃபோட்டோ எடுப்போம்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ படுத்துறாங்க கைஸ். அலப்பற ஸ்டார்ட் ஆகுது. நான் அலப்பற கொடுத்தேன்னு தாங்க மாட்டாங்க. எல்லா போட்டோம் பார்த்துட்டு பேசுவோம்டா. இது இப்ப பாரு. ஆனா இவன் இது செல்ஃபி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் பார்க்குறேன், நானும் பார்க்குறேன். கடைசியாக நான் vlog முடிக்கும் போது மணி பாருங்க 6 இல்லை 6 மணி இருக்கும். அதுக்குள்ளே நானே சத்தம் போட்டு கூட்டி போனேன். நான் சொன்னேன்ல அவங்க வரமாட்டாங்கன்னு. இன்னும் வரல. நான் ரூமுக்கு வந்துட்டேன் 5 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு போர் அடிச்சிச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை ஒரு 4 ஃபோட்டோ எடுத்தானுங்க. அப்புறம் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் டீ குடிக்க வந்துட்டேன். நான் நிற்க முடியல. நானும் பிரசாந்தும் வந்துட்டோம். இன்னமும் வரல. ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வரல. 5:45 ஆச்சு. இப்போ மணி வந்து கரெக்டாக 5:45. நான் வந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு டின்னர் சாப்பிட போனோம். அவ்வளோதான், டைம் முடிய போகுது. சண்டே முடிஞ்சிருச்சு எப்படியோ. இந்த vlogோட சண்டே முடியுது எனக்கு. உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சண்டேவும் மேக்ஸிமம் நான் vlog போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு காலேஜுக்குள்ளேயும் ஃபோன் அலோடு கிடையாது. அதே மாதிரி ஹாஸ்டல்லையுமே 8 to 10 கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டடி ஹவர்ஸ். ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணேன்னா என்னோடய ஸ்டடீஸும் கரியரும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓகே, நான் மேக்ஸிமம் சண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குள்ளே நான் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் எடுத்து vlog போட்டுருவேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து. உங்களுக்கே தெரியும், vlog போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி ஐ டோன்ட் நோ. ஏன்னா நம்ம சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் வீடியோ போடல, தென் இன்ஸ்டா பேஜ்லையும் வீடியோ போடல. தென் இந்த சாப்பிட ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறது, குளிக்க போகிறது, தென் அந்த ப்ராங்க் வீடியோ என்னை வச்சு பண்ண ப்ராங்க் வீடியோ. ஸோ அந்த 3 வீடியோக்கு அடுத்து லாங்காக வர்ற, அதாவது மேக்ஸிமம் ஒரு 10 minutesக்குள்ளே வர ஒரு வீடியோ இந்த வீடியோவை தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. நான் இதை எடுத்து எடிட் பண்ணி நிதிஷ் காமிச்சதுக்கப்புறம் தான் நிதிஷ் வந்து இதில் vlog வித் டியூட்ஸில் போடுவோம். நான் வந்து வாய்ஸ் ஆஃப் தீஸில் போடுவேன். ஸோ வாய்ஸ் ஆஃப் தீஸ்க்கு வந்து இது ஃபஸ்ட்டு vlog வித் டியூட்ஸ்க்கு வந்து இது 4th vlog. ஸோ ஓகே, நீங்கள் ஒரு சில வீடியோக்கெலாம் நிறைய ஒரு ஷார்ட்டுக்கெலாம் நல்லா வியூஸ் போச்சு, நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா வீடியோக்கும் எல்லா vlogக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் வளரணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறையா வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.